வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா, பிரபஞ்சம் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் வருகிறது அப்படிங்கிறது தான் இந்த வாசிப்பு. ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இது ஒரு பொதுவான வாசிப்பு. இங்கே 1, 2, 3 இருக்கிறாங்க. அவர்களுடைய டைம் ஸ்டெம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை தேர்ந்தெடுத்து பாருங்கள். நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். வணக்கம் குரூப் 1. நீங்கள் குரூப் 1 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஸோ இந்த வாசிப்பு என்ன அப்படின்னா, பிரபஞ்சம் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் வருகிறது அப்படிங்கிறது தான் இந்த வாசிப்பு. இங்கே 3 ஆரக்கிள் செய்திகள் இருக்கிறாங்க. இவங்களை நம்ம கடைசியாக பார்க்கலாம். டெரோ செய்திகளை நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதுன்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலை, எதுவுமே பொருந்தலை அப்படின்னா என்னுடைய பணிவான வேண்டுகோள் குரூப் 1, இந்த வாசிப்பை நீங்கள் முழுமையாக தவிர்த்துருங்க. சரி, இங்கே 2 ஆரக்கிள் செய்திகள் இருக்கிறாங்க. ஸோ குரூப் 1, பிரபஞ்சம் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் வருகிறது அப்படிங்கிறதுல உங்களுக்கு முதல் செய்தியை செல்ஃப் எக்ஸ்பிரஷன் வந்திருக்கிறாங்க. இந்த செல்ஃப் எக்ஸ்பிரஷன் பார்க்கும் பொழுது இது எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் யூ கோன் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். இந்த நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா, இந்த மயில் அவங்க எப்பொழுதுமே அவர்களுடைய ரெக்கையை விரித்தே எப்பொழுதுமே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க தோணும் பொழுது என்ன, அவர்களுக்கு அதே தான், இது என்ன தோணும் பொழுது இந்த இடத்துல தான் நான் என்னுடைய திறமையை வெளிப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன், இந்த இடத்துல தான் என்னுடைய சாமர்த்தியத்தையும் பேச்சு திறமையும் அதே தான் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது. அப்போ குறிப்பிட்ட ஒரு சில பேர் நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க, நல்ல நேரம் வரட்டும், அன்னைக்கு நான் என்னுடைய திறமையை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது. செல்ஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது நமக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கும், அது நம்ம வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். நல்ல நேரம் கிடைச்சிருக்காது, நல்ல டைம் கிடைச்சிருக்காது, அதே தான் நல்ல நேரம், நல்ல சூழ்நிலை, நல்ல இடம் கிடைச்சிருக்காது நமக்குன்னு நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு. ஸோ செல்ஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கும் பொழுது இந்த ப்ளூ பூ அப்படிங்கும் பொழுது, ப்ளூ அப்படின்னாலே டெரோவில் ரொம்ப ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல், டிவைன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ டிவைன் டைமிங்கில் இந்த ஆன்மீக சம்பந்தமான ஒரு நல்ல நேரம், டிவைன் டைமிங் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நல்ல நேரம், வளர்பிறை முகூர்த்தம், இந்த மாதிரி ஒரு நல்ல நேரத்தில் உங்களுக்கு ஏதோ சில இடமோ வாய்ப்போ கொடுக்கப்படுது. அங்கே நீங்கள் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதும் உங்களுடைய தன்னம்பிக்கை, நான் இந்த தடவை நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது, அந்த மாதிரி தான் அவங்க இங்கே சொல்கிற மாதிரி இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ரீகன்சிலியேஷன், எலிவியேஷன் அண்ட் பியூரிட்டி. பார்த்தீங்களா? ஸோ ரீகன்சிலியேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 செய்திகள் இங்கே சொல்லப்படுது. அப்படின்னா ஆமாங்க, இந்த முறை நீங்கள் யார்கிட்டயும் மனமிட்டு பேசுகிறதாக தெரியுது. அப்போ அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு ஒத்துழைப்பான ஒரு செய்தியாகத்தான் இருக்குது. நீங்கள் இன்னொருத்தவங்க கிட்ட மனமிட்டு பேசும் பொழுது நீங்கள் இந்த முறை உங்கள் மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் நீங்கள் சொல்ல போகிறீங்க. நல்லதாக இருந்தாலும் சரி, அல்லது சங்கடமான சில விஷயங்கள் இருந்தாலும் சரி, நீண்ட நாளாகவே நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்ததை நீங்கள் யாருக்கிட்டேயும் மனமிட்டு பேச போகிறீங்க. இது ஒன்று. இரண்டாவது, ரீகன்சிலியேஷன் அண்ட் செல்ஃப் எக்ஸ்பிரஷனை வைத்து பார்க்கும் பொழுது, ஆமாம், யாரோ ஒருத்தவங்க நீண்ட நாளாக ரொம்ப பிளாக்டாக இருப்பாங்க, அவங்கள பிளாக் பண்ணியிருப்பாங்க, உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு போனவங்க ஒருவேளை இந்த முறை அவங்க மனம் விட்டு உங்ககிட்ட பேசலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். உத்தியோக ரீதியாகவும் பார்த்தாலும் கூட நீண்ட நாளாக நீங்கள் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க, இல்லை ஏற்கனவே நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, அந்த இடத்துல உங்களோட திறமைகளை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். பட் இந்த முறை உங்களுக்கு ஏதேனும் இன்னும் ஒரு வேலை வாய்ப்பு அல்லது செய்கிற வேலையிலேயே உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுதுங்கும் பொழுது நீங்கள் அதை ரொம்ப நேர்மறையாக பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. திறமைகள், டேலண்ட், பேச்சு, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. பட் இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் ஒரு டிவைன் டைமிங். ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே எலிவியேஷன் அண்ட் பியூரிட்டி அப்படின்னு தெரியுது. பியூரிட்டி அப்படிங்கும் பொழுது அதே தான், ஏற்கனவே மனசு சங்கடமாக இருந்துச்சுங்க, இவங்க என்கிட்ட பேசாமல் இருந்தது, அல்லது நான் இவங்க கிட்ட, அதே தான், அவங்க ஏதோ ஒரு விஷயம், இப்போ உறவுன்னு வைக்கும் பொழுது எது கொஞ்சம் புகைமூட்டமாக இருந்திருக்கும், மன சங்கடங்கள் இருந்திருக்கும். இப்போ டெலிவிஷன் இருக்கும் பொழுது இது தூங்கிக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் இனிமேல் இது
ஜட்ஜ்மெண்ட் மாதிரி அந்த டெரோல வந்து ஜட்ஜ்மெண்ட்னு ஒரு கார்டு இருக்கு இல்லையா, இட்ஸ் கம்மிங் பேக் அகெயின். இது வந்து மறுபடியும் இது புதுப்பிக்க போகுது. ஸோ என்னெல்லாம் புகைமூட்டம் உங்களுக்கு நடுவில் இருந்ததோ அதெல்லாமே நீங்கள் சுத்தப்படுத்தி மனமிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. அந்த மாதிரியும் என் உத்தியோக ரீதியாகவும் நம்ம பார்த்தாலும், ஆமாங்க, வேலை இடத்துல வந்து நான் ஏதாவது ஒன்று சொல்ல போனாலே வாயை மூடு, நீ எதுக்கு தலையிடுற, போய் அமைதியாக போய் உட்காருன்றவாங்க. அதனாலே ஒரு சில பேர் வேலை விட்டு போனது. அப்போ ஆனால் அங்கிட்டு உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படிங்கிறது மட்டும். அது ஒன்று இருக்கிற செய்கிற வேலையே இப்போ அவங்களே உங்களுக்கு ஏதேனும் அங்கீகாரம் கொடுக்கலாம், வேலை வாய்ப்பு, இன்னும் ஒரு சான்ஸ் உங்களுக்கு. சரி வா, வந்து என்ன நீ சொல்லணும்னு நினைக்கிற, என்ன நீ விருப்பப்படுற, உன் திறமை என்ன வெளிப்படுத்து. ஸோ எந்த ஒரு புகை மூட்டம் வந்து இப்போ சுத்தப்படுத்தப்படுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு செய்தி தாங்க. ஏதோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அவங்க வந்து பிளஸ் பண்ணுறாங்க, ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. அது கூட ஒரு நல்ல அதிர்ஷ்டம். சரி, பார்க்கலாம் டேரோ செய்திகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ குரூப் 1, பிரபஞ்சம் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு இது கிடைக்க போகுது. உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் வருகிறது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன அதிர்ஷ்டம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஆசீர்வாதிக்கிறாங்க? பிரபஞ்சம் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் வருகிறது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இவங்களும் வராங்க. அது என்ன அதிர்ஷ்டம் பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க? குவீன் ஆஃப் வான்ஸ் பார்த்தீங்களா? உண்மையில சொல்கிறேன், இந்த குவீன் ஆஃப் வான்ஸ் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் ஒரு சில பேர் வந்து உண்மையிலும் உங்களோட திறமையில நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போ கிடைக்க போகுது அப்படிங்கிறது இந்த குவீன் ஆஃப் வான்ஸ் வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ குவீன் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து திறமைகள் மட்டும் இல்லைங்க, ரொம்ப லாஜிக்காக இந்த முறை வந்து ஐயோ நம்ம முன்னாடி நிறைய தவற விட்டுட்டோமே, நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கல, இந்த முறை நம்ம வந்து ரொம்ப லாஜிக்காக கவனமாக யோசித்து எப்படி நம்ம திறமையை வெளிப்படுத்த போகிறோம், அது கரெக்டாக நீங்கள் அழகாக பிளான் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப அடாப்டிவாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப லாஜிக்காக நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நின்று இப்போ உங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க, நீங்கள் இந்த இடத்துல நின்று நீ பேசு அப்படின்னு. சில பேர் சும்மா நின்று அவர்களுடைய பேச்சு மூலியமாகவே நல்ல சரளமாக நல்ல கம்பீரமாக தன்னம்பிக்கையோட பேசுவாங்க. சில பேர் வந்து அவர்களுடைய சூழ்நிலையை வந்து அழகாக அமைச்சுப்பாங்க. சின்ன சின்ன க்ராப்ஸ் கொண்டாந்து வச்சுக்கிறது, ஏதாவது ஒரு காஸ்டியூம் போட்டு பேசுறது, அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ ஏதோ சில விஷயங்களை நீங்களே உருவாக்கி அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் நல்லபடியாக எடுத்துக்கிற மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க. 6 of Wands வெற்றிகரமான ஒரு செய்தியாகத்தான் இருக்குது. பாருங்கள், சூரியனே உங்கள் பக்கம்தான். அதே தாங்க நான் ஆரம்பத்தில் சொன்னாங்க இல்லையா, நம்ம ஏதோ ஒரு புகை மூட்டம் அப்படிங்கும் பொழுது ஒரு இருட்டு இங்கே வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி நான் வந்து வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறதெல்லாம் எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறது. அண்ட் யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த ஒரு உறவு சம்பந்தமானது கூட இருட்டில் இருந்தவங்க, அல்லது வந்து ரொம்ப மூன் எப்படி சொல்கிறது, டெரோல வந்து மூன் அப்படிங்க, சூரியன் அப்படிங்கும்பொழுது நிலா அப்படின்னாலே வந்து ஒரு மூட் ஸ்விங்லேயே இருந்திருப்பாங்க. பேசலாமா வேண்டாமா, சொல்லுவோமா வேண்டாமா, அது உங்களுக்கு கூட இருந்திருக்கலாம். பட் சூரியன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முறை அது வெளிச்சத்துக்கு வருது, நீங்கள் அந்த வாய்ப்பு உங்களுக்கு தரப்படுது. அண்ட் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் 6 of Wands அப்படின்னு சொல்லும் பொழுது நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சில பேருக்கு அங்கீகாரம், வாய்ப்புகள் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் இதை நீங்கள் நல்ல முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா 6 of Wands வந்து வெற்றி அப்படிங்கிறது சொல்லப்படுது. இதுக்கு வந்து சில பேருக்கு ரொம்ப மெதுவாக தான் இது அமைஞ்சிருக்கு. ஆமாங்க, ரொம்ப நாள் நான் பாடுபட்டிருக்கேன், 6 மாதம் பாடுபட்டிருக்கேன், 6 வருஷம் பாடுபட்டிருக்கேன் அப்படிங்கிறது இங்கே தெரிய வருது. எவ்வளோ வருஷம் நீங்கள் பாடுபட்டிருந்தாலும், எத்தனை வாரங்கள் மாதங்கள் பாடுபட்டாலும் இந்த முறை இது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கை கூட போகுது. இது கை கூடுறது உறவாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, சூரியனும் குயின் ஆஃப் வாண்ட்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த முறையை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப ஃபோக்கஸ்டாக கவனமாக இதை வந்து நல்லா தக்க வச்சுக்க. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல நேரம், நல்ல வளர்பிறை முகூர்த்தம், வளர்பிறை நேரம் அப்படின்னு சொல்லப்படுறோம் இல்லையா, நம்ம தமிழர்கள் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவோம். அந்த மாதிரி நல்ல நேரத்தில் இது உங்களுக்கு கிடைக்கிது. அந்த சூரியன் அப்படின்னு சொல்லும் பொழுதே சூரியனும் மிகவும் நேர்மறையான ஒரு செய்தி தான். அப்போ சூரியனுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கும் பொழுது இதை நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப சிறப்பானது. குரூப் 1. சரி, குரூப் 1க்கு என்ன அறிவுரை? பிரபஞ்சம் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது, வரப்போகிறது. அது என்ன அதிர்ஷ்டம் அண்ட் இவர்களுக்கு என்ன அறிவுரை இந்த பிரபஞ்சம் சொல்ல விரும்புகிறாங்க, டெரோ சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
உங்களுக்கு 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அதே தாங்க. நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா. 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு முடிவு. அப்போ ஏற்கனவே ஆமாங்க ஒரு மனக்கசப்பில் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு இருந்ததும், ஆமாங்க நான் ஏதேனும் போய் பேச போனால் நீ பேசாத, மூடிட்டு போ, அமைதியாக போ, நீ எதுக்கு தலையிடுற, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். ரொம்ப ஒரு இருட்டு தான். ஏன்னா 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டார்க் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு இருட்டு தான். அப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்களே அதுலேருந்து விலகி வந்திருப்பீங்க. இது எனக்கு தேரவே தேராது, கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இருட்டாக இருந்த சில சூழ்நிலைகள், சில மனசு வந்து பியூரிட்டி அண்ட் எலிவேஷன் தூங்கிக்கிட்டு இருந்தவங்க வந்து இப்போ தட்டி எழுப்பப்படுறதும் சூரியன் அப்படிங்கிறது இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கும் பொழுது யாராவது ரொம்ப டார்ச் லைட் எடுத்து நம்ம முகத்தில் அடித்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி திடீர்னு நம்ம எழுந்திரிச்சிருவோம் என்ன ஏது அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஏதேனும் சில வாய்ப்புகள், சில உங்களையே நீங்கள் வந்து வெளிப்படுத்தக்கூடிய சில வாய்ப்புகள், சூழ்நிலைகள் இங்கே தரப்படுது, பிரபஞ்சம் உங்களுக்கு தராங்க. அது ஆகையால் இந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது நல்ல முறையாக பயன்படுத்திக்கங்க. ஏன்னா வெற்றி அப்படிங்கிறதும் உங்கள் பக்கம்தான். குரூப் 1 பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஹோலி லவ். வாவ். சரி, ஹோலி லவ் அப்படிங்க சொல்லும் பொழுதும் நம்ம தான் ஆரம்பத்தில் சொன்ன டிவைன் டைமிங், ஒரு நல்ல நேரத்தில் இது கிடைக்கும் பொழுது ஹோலி லவ் அப்படிங்கும் பொழுது பிரபஞ்சமும் விருப்பப்பட்டு உங்களுக்கு இதை தர்றதாக தெரியுது. அவர்களும் இதை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறதும், அவர்களும் உங்களை வந்து அணைக்கிறாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க. பரவாயில்ல போனதெல்லாம் போகட்டும், பட் இந்த முறை ஐம் கிவிங் யூ another சான்ஸ் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. குரூப் 1 இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். குரூப் 1 நன்றி. வணக்கம், இது கோவின் ப்ளூ டெராட். வணக்கம் குரூப் 2. நீங்கள் குரூப் 2வை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஸோ இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா, பிரபஞ்சம் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் வருகிறது அப்படிங்கிறது தான் இந்த வாசிப்பு. ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதுன்னா எடுத்துக்கோங்க, பொருந்தவே இல்லை, எதுவுமே பொருந்தலை அப்படின்னா என்னுடைய பணிவான வேண்டுகோள், இந்த வாசிப்பை நீங்கள் முழுமையாக தவிர்த்துருங்க. இவங்க வந்து பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம். நம்ம உங்களை கடைசியாக பார்க்கலாம். இங்கே 2 ஆரக்கல் செய்திகளும் டெரா செய்திகளும் நம்ம ஷஃபல் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ குரூப் 2 பிரபஞ்சம் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் வருகிறது அப்படிங்கிறதுல சேலஞ்ச், சவால் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ யாரோ உங்களோட சேர்ந்து சவால் விடுறதாகவும் நீங்கள் மற்றவங்களோட சேர்ந்து சவால் விடுறதாக இது ஒரு செய்தி. அல்லது இப்பொழுது உங்களுடைய சூழ்நிலைகள் வந்து சவாலாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. பட் ஒரு சில பேருக்கு இந்த சவால் பிடிச்சிருக்கு போல இருக்குது. ஏன்னா அவங்க அப்படித்தான் சொல்கிறாங்க. சில பேருக்கு இந்த சவால் வந்து வேணும்னு விருப்பப்பட்டதாகவும், சில பேருக்கு இந்த சவால் பிடிச்சிருக்குங்க, ஆமாங்க ஒரு போட்டி தாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இது ஏதோ ஒரு நல்ல விதமாகத்தான் இது வந்து முடியும். இந்த சவால் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க கஷ்டம்னு, ஆரக்கல் செய்திகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நல்ல விதமாக தான் வந்து முடியும், நல்ல விதமாக நேர்மறையாகத்தான் உங்களுக்கு வந்து இந்த சவால் வந்து முடிவு வந்து நேர்மறையாக முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, வேறு என்ன செய்திகள் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாங்க. க்ளோஸ் வந்துருக்கு. ப்ரொடெக்ஷன், ப்ராஸ்பெரிட்டி அண்ட் கரேஜ். பார்த்தீங்களா, இங்கே கரேஜ் அண்ட் சேலஞ்ச் அப்படிங்கும் பொழுது, அப்போ முன்னாடி நீங்கள் ஏதேனும் கரேஜ் அப்படிங்கிறது தைரியம், நான் தைரியமானவன், ஆனால் எனக்கு அந்த சவால் கிடைக்க மாட்டேங்குது. பட் இந்த முறை ஏதோ ஒரு சவால் எடுக்கிறதுனால அதை நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல் உங்களுக்கு இந்த சேலஞ்ச் வந்து நீங்கள் இந்த சவாலை எடுத்து பண்ணும் பொழுது ரொம்ப கரேஜ், தைரியமாக இந்த சவாலை எடுத்து நீங்கள் பண்ணும் பொழுது இது ரொம்ப நேர்மறையாகத்தான் முடியும், வெற்றிகரமாகத்தான் முடிய போகுது. ஏன்னா ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிறது செழிப்பு, ரொம்ப செழிப்பாக இருக்கும், மிகுதியாக இருக்கும். அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதாக தெரியுது. அல்லது நீங்களே ரொம்ப கவனமாக நம்ம இந்த முறை இந்த சவாலை எடுத்து பண்ணும் பொழுது ரொம்ப பாதுகாப்போடு பண்ணணும். அந்த மாதிரி அவங்களுடைய மனசையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது, நம்ம மனசையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ரெயின்போ மாதிரி நம்ம இந்த வானவில் மாதிரி நம்ம இந்த மலை துளிகளை பார்க்குறோம் இல்லையா, சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்பொழுது அதே தான். இது எதுவும் 10 ஆஃப் கப்ஸ் மாதிரி இருக்குது டெரோவில். அதே தான், கொஞ்சம் சங்கடமான காலங்கள் போய் தெய்வீக காலம் வரப்போகுது அப்படிங்கிறது அதான் அவங்க சொல்கிறாங்க. சரி, டெரோ செய்திகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். குரூப் 2 பிரபஞ்சம் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் வருகிறது. குரூப் 2க்கு என்ன அதிர்ஷ்டம் வருகிறது, பிரபஞ்சம் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, எந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரப்போகுது அல்லது வருகிறது அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
பார்க்கலாங்க இவங்க என்ன செய்தி சொல்கிறாங்கன்னு. முதல் செய்தி உங்களுக்கு 6 ஆஃப் பென்டிகல்ஸ். அதே தான் அப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் 6 ஆஃப் பென்டிகல்ஸ்க்கு அந்த சேலஞ்ச் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி மூன்றுக்குமே நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு செய்தி தான் குரூப் 2. ஏன்னா ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிறது செழிப்பு. அப்போ 6 ஆஃப் பென்டிகல்ஸ் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு சவாலை எடுத்து நீங்கள் பண்ணும் பொழுது அதில் உங்களுக்கு எதுன்னு பாராட்டுகளோ அங்கீகாரங்களோ லாபம் இது உங்களுக்கு கிடைக்கிது. அப்படி பார்க்கும் பொழுது ஏதேனும் நீங்கள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இன்வெஸ்ட் பண்ணுறது, லாட்ரி ஏதேனும் எடுக்கிற சில பேருக்கு வந்து அது வந்து ஒரு பொழுதுபோக்கு, சில பேருக்கு அது பழக்கமாகவே ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதேனும் உங்களுக்கு பழக்கங்கள் இருக்குனாலும் அதில் உங்களுக்கு ஏதேனும் சில லாபம் இங்கே கிடைக்கிறதாக சொல்கிறது. அதே தான் கிடைக்கிறதாக இங்கே சொல்கிறாங்க. இப்போ 6 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அது கிட்டத்தட்ட வந்து ஒரு சவால் தான். ஆமாங்க, நான் வந்து அவ்வளவு நான் சேமித்து வச்சுருந்தேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் போராடி இருக்கேன் என் லைஃப்பில். ஸோ அதே தான். பட் இன்னும் ஒரு நல்ல விஷயம் இங்கே கிடைக்க போகுது. ஏன்னா சில பேருக்கு அங்கீகாரங்கள், பாராட்டு, ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, போனஸ், அந்த போனஸ் இருக்கும் இல்லையா. நீங்கள் வந்து ஒரு வேலை செய்வீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளம் கூட்டி கொடுக்குறது, அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. வாவ், 6 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறாங்க. அண்ட் பார்த்தீங்களா நான் ஐயோ எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு. நான் உண்மையில நினச்சி பார்க்கலங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா 10 ஆஃப் கப்ஸ்ன்னு, அதே தாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம், இந்த பர்பிள் அண்ட் பிளாக் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த வானவில் பார்க்குறோம் இல்லையா. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பிளாக், ஐம் சாரி, இது பர்பிள், ப்ளூ, பச்சை, நீலம், பச்சை, மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு இங்கே இருக்கிறாங்க. அப்போ இவர்களை பார்க்கும்போது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, டெரோவில் வந்து இது 10 ஆஃப் கப்ஸ் மாதிரி தெரியுது. ரொம்ப சங்கடமான சூழ்நிலைகள் போய் தெய்வீக காலம் உங்களுக்கு வரப்போகுது. அப்போ என்ன சவால் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ இருக்குதோ என்னவோ, 10 ஆஃப் கப்ஸ் இது டபுள் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தெரியுது பாருங்க. 10 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது தெய்வீக காலம் தாங்க, ரொம்ப செழிப்பு, ப்ராஸ்பெரிட்டி அண்ட் 10 அப்படின்னு இங்கே சொல்ல முடியுது. இந்த 10வது மாதம் இல்லையா, இந்த 10வது மாதத்தில் உங்களுக்கு இங்கே 10 வந்திருக்கு அப்படிங்கும் பொழுதும் அதே தான், அது ரொம்ப மிகுதியாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு மனசுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்கும். ஆமாங்க, என்னதான் சவாலாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு திருப்தி இருக்குங்க. நான் இந்த இதில் ஜெயிச்சிட்டேன், எனக்கு வந்து ரொம்ப நேர்மறையாக இருக்கேன், ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன், பட் இந்த சவாலை எடுத்ததுனால தான் யார் அப்படிங்கிறத மட்டும் நான் புரிஞ்சிக்காம எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கறது மட்டும் அல்லாமல் கரேஜ், ரொம்ப தைரியம் பொருந்தியவளாக நான் ஆயிட்டேன். அண்ட் 10 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறதுல அண்ட் 6 ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கும் பொழுதும் கண்டிப்பாக இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா செழிப்பு தாங்க, முழுமையாக செழிப்பு தான். ஏன்னா 6ங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறது சவால் இருந்திருக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் 6 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து இது சுலபம் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதேனும் கஷ்டம் இருந்திருக்கு, சவால் இருந்திருக்கு. அப்போ ஒரு சில பேருக்கு லாபம் கிடைக்கிது, அங்கீகாரம், பாராட்டு, நான் முன்னாடி சொன்னது போல் போனஸ், ஒரு சம்பளம் கூட்டி கொடுக்கறது, அந்த மாதிரி. அண்ட் 10 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது ஒற்றுமை நிகழ்துங்க, சந்தோஷம், அபாண்டன்ட் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. அண்ட் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கும்பொழுது நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த பிரபஞ்சம் என்னை கவனிக்காதா, நான் கும்புற தெய்வம் என்னை கவனிக்காதா, பட் யூ ஆர் ஆல்வேஸ் ப்ரொடெக்டட் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்கிறாங்க. அண்ட் ஹார்ட் ஆஃப் தி ரீடிங்கில் 6 ஆஃப் கப்ஸ் பார்க்கும் பொழுது ரொம்ப சேலஞ்சான ஏதேனும் உறவு சம்மந்தமான ஒரு வாசிப்பாகவும் இங்கே சொல்லப்படுது. நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல் உத்தியோகத்தில் உங்களுக்கு சவால் இருந்திருக்கலாம், வாழ்க்கையில் சவால் இருந்திருக்கலாம். ஸோ 6 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கும் பொழுதும் ஆமாங்க, இந்த முறை வந்து இந்த சவால் வந்து நானா நீயா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த முறை நேர்மறையாகத்தான் இது முடியுது, இது வந்து 2 கைகள் இங்கே சேருது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. இங்கே 6 and 6 இது 10வது மாதம் 10 அப்படிங்கும் பொழுது பாருங்கள், இந்த செய்திகளும் 6 and 6 2 கைகள் அண்ட் 10ங்கும் பொழுது 5 இவர்களும் இங்கே சேர்றாங்க அப்படிங்கும் பொழுது இது வந்து கிட்டத்தட்ட சவால், போட்டி, நீயா நானான்னு பார்த்துருவோம் அப்படிங்கும் பொழுது இது ஏதோ அந்த சவால்லாம் வந்து கஷ்ட காலங்கள் போய் தெய்வீக காலம்தான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உறவு சம்மந்தமாகவும் நம்ம இங்கே பார்ப்போம். ஏன்னா 6 ஆஃப் கப்ஸ் அண்ட் 10 ஆஃப் கப்ஸும் உறவு சம்மந்தமான ஒரு வாசிப்பாகவும் தான் இங்கே தெரியுறாங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணிடுறேன். ஸோ பிரிஞ்சு இருந்தீங்க அப்படின்னாலும் ஆமாங்க, எங்களுடைய உறவு வந்து ரொம்ப சவாலாக இருந்துச்சுங்க அப்படிங்கும் பொழுது, பட் இந்த முறை தைரியத்தோடு யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து மதமிட்டு பேசுகிறதாகவும் அண்ட் 6 ஆஃப் கப்ஸ் அண்ட் 10 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கும் பொழுது இது இருவரும் வந்து தெய்வீக காலமாக உங்களுடைய உறவுகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. குரூப் 2 மனசுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. குரூப் 2 சரி, குரூப் 2 இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன அறிவுரை அல்லது வேறு ஏதேனும் செய்திகள் உங்களுக்கு இருக்கா, அல்லது சில நேரத்தில் எச்சரிக்கை கூட கொடுப்பாங்க. பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க. இவங்க வராங்க, நம்ம இவங்களை எடுப்போம்.
பார்க்கலாம். குரூப் 2 என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாவ், கிங் ஆஃப் வான்ஸ், கடவுளே! அதே தாங்க நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, சில பேருக்கு இங்கே அங்கீகாரங்கள், பாராட்டுகள், சம்பள உயர்வு, போனஸ். நான் உனக்கு இந்த முறை வந்து முன்னாடி 6000 கொடுத்துக்கிட்டு இருந்தேன், இந்த முறை நான் உனக்கு இன்னும் ஒரு 1000 ரூபாய் போட்டு நான் உனக்கு 7000 தர போகிறேன், 8000 தர ஏதோ ஒரு சம்திங். கிங் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கும் பொழுது கிட்டத்தட்ட அதே தான். ரொம்ப பொறுமையாக நீங்கள் இருந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது. என்னதான் வாழ்க்கை வந்து சவாலாக இருந்தாலும் குரூப் 2 தேர்ந்தெடுத்தவங்க வந்து ரொம்ப பொறுமையாக நீங்கள் போயிட்டு இருந்திருக்கீங்க. இது என்னை வந்து கிடைக்காம போகாது, எனக்கு இது கிடைக்கும், இது எனக்கு வரும், நான் ரொம்ப நம்பி நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா கிங் ஆஃப் வான்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பொறுமை, ரொம்ப அமைதி. பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் வந்து கோழைன்னு சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, உன்னால் வந்து இந்த சவாலை எடுத்துக்க முடியாது, நீ தோத்துருவேன்னு சொன்னாலும் சரி, பட் இங்கே வந்து ரொம்ப பொறுமையாக நீங்கள் இருந்து ஒரு ராஜாவாக, ராணியாக நீங்கள் இதை நீங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இது 2 கைகள் இங்கே செய்கிறது. குரூப் 2 வாழ்த்துக்கள். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அடேங்கப்பா, ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். அதே தாங்க. அப்போ அந்த குரூப் 2 வந்து கண்டிப்பாக பிரபஞ்சத்தை ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்திருக்கீங்க. சில பேர் வந்து என்ன நான் இவ்வளோ தூரம் சொல்ல ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது. பட் ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ், நம்புங்க, இந்த பிரபஞ்சத்தை நம்புங்க. அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சம் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்ன அப்படிங்கும் பொழுது பிரபஞ்சமே உங்களுக்கு சொல்கிறாங்க, நம்பு, எல்லாமே வர வேண்டிய நேரத்தில் இது வரும், கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும். சவால் இருந்தாலும் அதை கற்றுக்க, அதெல்லாம் உனக்கு நான் தரக்கூடிய அனுபவங்கள் தான், அது பாடங்கள் தான். பட் வாட் எவர் இட் இஸ், பட் இங்கே 6 and 6 and 10 அப்படிங்கும் பொழுது இது கை கூடுது. வாழ்த்துக்கள் குரூப் 2. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோட். வணக்கம் குரூப் 3. நீங்கள் குரூப் 3 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஸோ இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா, பிரபஞ்சம் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வருகிறது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க வந்து இந்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம். நம்ம இவங்களை கொஞ்சம் கடைசியாக பார்த்துக்கலாம். 2 ஆரக்கிள் செய்திகள் வந்திருக்கிறாங்க. டெரா செய்திகள் நம்ம ஷஃபிள் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஸோ குரூப் 3 தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள். இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதுன்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலை என்னுடைய பணிவான வேண்டுகோள், இந்த வாசிப்பே நீங்கள் தவிர்த்துருங்க. குரூப் 3 சரிங்க. பிரபஞ்சம் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வருகிறது, அல்லது என்ன ஆசீர்வாதம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இங்கே ஹோம், வீடு அப்படிங்கும் பொழுது அதே தான். நீங்கள் ஏதேனும் கடல் தாண்டி நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுதும், இப்போ நீங்கள் உங்கள் ஊருக்கு வர்றது, வீடுக்கு வர்றது, வீடு மாறுறது, வீடு கட்டுறது, அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. சில பேருக்கு எதுவும் மனசில் ஏதேனும் சில பாரங்கள் ஏதேனும் இருக்கலாம், அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறது அதுதான். ஏன்னா நம்மளுடைய மனசும் ஒரு வீடு தான். நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து எல்லாருக்கிட்டையும் நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அந்த மனசுக்குள்ளே நம்ம நிறைய விஷயங்களை வச்சுருப்போம். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, இனிப்பான விஷயங்களோ, கசப்பான விஷயங்களோ, நல்ல பாடங்கள், கசப்பான பாடங்கள், அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள், இந்த மாதிரி என்ன இருந்தாலும் சரிங்க, மனசும் ஒரு வீடு தான். ஒரு பாடல் ஒன்று இருக்குங்க, அது வந்து ஒரு வைஷ்ணவ பஜன் பாடல். அது மம மன மந்திரே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை பார்த்தீங்கன்னா வந்து, என்னுடைய மனசு வந்து கோயில், அன்புள்ள பகவானே வா, என்னுடைய இதயத்தில் வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது, பார்க்கும் பொழுது எனக்கு அந்த பாடல் ஞாபகம் வந்துருச்சு. என்னுடைய இப்போ நான் எவ்வளவு சவால் நான் போய்கிட்டு இருக்கு, ஏன் நான் நினச்சது எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது பொழுது ஏதோ நிறைய பேர் வந்து மனமிட்டு பிரார்த்தனை பண்ணுறதாக தெரியுது. ஏன்னா ஒரு சில பேர் வந்து இருக்கிற வீட்டையே புதுப்பிக்கிறது, ஒரு வீடு மாறுறது, ஊர் மாறுறது, வீடை வந்து கட்டுறது, இடம் எப்படி சொல்கிறது, இடம் வாங்கி நீங்கள் வந்து வீடு கட்டுறது, அந்த மாதிரியும் இருக்குது. இல்லை நீங்கள் எண்ணூரில் இருந்து உங்கள் ஊருக்கு நீங்கள் வரீங்க, அந்த மாதிரியான ஒரு நல்ல பட் வீடுங்கும் பொழுது அழகான ஒரு ஒற்றுமை தான். ரொம்ப ஒரு ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கு இங்கே வந்து கை கூடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா வீடு அப்படிங்கும் பொழுது நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது. அதாவது நான் சொன்னது போல் மனசு தான். நம்ம மனசு வந்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம உள்ளேயே வச்சுப்போம். வீடும் அப்படி தானேங்க, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. எப்பொழுதுமே சந்தோஷமாக எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா. யாராவது ஒரு ஆள் குரலை ஏற்றி சத்தம் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது. பட் ஹோம் அப்படின்னு சொல்லும் பொழுது டெரோவில் வந்து இங்கே வந்து ஏதோ சில விஷயங்கள் வந்து கை கூடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வாவ், உங்களுக்கு அழகான மஞ்சள் பூ வந்திருக்கிறாங்க. மேரேஜ், அடேங்கப்பா, பாருங்களேன், நான் இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, ஏதோ வந்து உங்களுக்கு இங்கே கை கூட போகுது. என்ன திருமணம், மேரேஜ் அப்படிங்கும் பொழுது ஒரு திருமணம், ஆமாம் இல்லையா. திருமணம்ங்கும் பொழுது ஆமாங்க, நான் ரொம்ப நாளாக வரன் தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வரன் கிடைக்கல. அப்போ இந்த ஹோமுக்கும் மேரேஜுக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து
ரொம்ப சங்கடமாக இருந்திருக்கும். இந்த முறை இது கை கூடுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ மேரேஜ் அப்படிங்கும் பொழுது இது இன்னும் திருமணம் சம்பந்தமான சில விஷயங்கள் நீங்கள் வந்து திட்டம் போடுறது. யார் வீட்டில் திருமணம் நம்ம நடத்தலாம், என் வீட்டிலையா, ஓன் வீட்லையா, இல்லை நம்ம வந்து புது வீடு வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த வீட்டில் நம்ம திருமணம் பண்ணலாமா, ஏதோ ஒரு விஷயம். திருமணம் சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப நேர்மறையாக இருக்குங்க. அதே போல் ட்ரீம் ஒர்க், உங்களுடைய கனவு ட்ரீம் ஒர்க் அண்ட் ஹோம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய கனவு இல்லத்தை நீங்கள் வந்து கட்டுறது. அவங்களுடைய கனவுங்க, என் வீடு இப்படி தாங்க இருக்கணும், இந்த கோயில் அறையை வந்து நான் இப்படி தாங்க செய்யணும், வாசப்படியில் இது இது இருக்கணுங்க, ரூமில் இது இது இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு கனவு வீடு அப்படிங்கிறது. அண்ட் சனி டேஸ் அஹெட், அதே தாங்க நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா, ஏதேனும் மனக்கசப்புகள் இருந்தாலும் இது சேருமாங்க, இது வருமாங்க அப்படிங்கும் பொழுது மேரேஜ் அண்ட் சனி டேஸ் அஹெட் அப்படின்னு சொல்லும் பொழுது புகை மூட்டமாக இருந்த சில விஷயங்கள் இது வந்து ரொம்ப மாயே, இது என்னது, இது வருமா வராதா, ஏன் என்னை போட்டு இப்படி ஒரு குழப்பம். ஸோ சனி டேஸ் அஹெட் அப்படிங்கும் பொழுது சூரியன் வர வேண்டிய நாட்கள் இருக்குது. ஸோ இது வந்து நல்ல ஒரு சனி மேரேஜ் அப்படிங்கும் பொழுது, மஞ்சப்பூ அப்படிங்கும் பொழுதும் கண்டிப்பாக குரூப் 3 இது வந்து ஏதோ ஒரு விஷயம் இப்பொழுது உங்களுக்கு கை கூடும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் உண்மையில சொல்கிறேன் குரூப் 3, இது இவர்கள் இருவரையும் நான் படிக்கும் பொழுது என்னாலேயே மனதளவில் என்னால் உணர முடியுது. இது மிகவும் நேர்மறையான ஒரு செய்தி. வாழ்த்துக்கள் குரூப் 3. டெரோ செய்திகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். குரூப் 3 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது இஸ் அ ஜெனரல் ரீடிங், இது ஒரு பொதுவான வாசிப்பு. சரிங்க. குரூப் 3 பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வருகிறது, பிரபஞ்சம் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் வருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரபஞ்சம் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் வருகிறது, குரூப் 3க்கு என்ன அதிர்ஷ்டம் வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 3 செய்திகள் வந்திருக்கிறாங்க குரூப் 3. என்ன செய்திகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் செய்தி உங்களுக்கு 4 ஆஃப் கப்ஸ். அதே தான் இந்த 4 ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் 2 செய்திகள் அவங்க இங்கே சொல்கிறாங்க. 2 செய்திகள் இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. 4 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது இது எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் நினைத்து பார்க்காத நேரத்தில் ஏதோ ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு நல்ல செய்தி குறிப்பிட்டவர்களுக்கு கிடைக்கும். இது ஒன்று. இரண்டாவது, எனக்கு எவ்வளவோ விஷயங்களை வந்து எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து நானாக தவற விட்ட சில வாய்ப்புகள் இருக்குங்க, அது ஒன்று. ஆனால் அந்த வாய்ப்புகள் வந்து மறுபடியும் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது. பட் இந்த முறை என்னதான் ஒரு சில பேருக்கு வாய்ப்புகள் வந்தாலும் அதை பெருசாக நீங்கள் வந்து அதை ஒரு பெருசாக அது என்னது இதுதானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அதையும் இங்கே சொல்கிறாங்க. பட் என்ன ரொம்ப சத்தமாக சொல்லப்படுது இந்த 4 ஆஃப் கப்ஸ் அப்படின்னா, குறிப்பிட்டவர்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது, அதுவும் நீங்கள் நினைத்து பார்க்காத நேரம். யூ வில் நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ் திங் டு ரீச் யூ அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயமா பார்த்தீங்கன்னா, யூ ஆர் ப்ரொடெக்டட். ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை வந்து பாதுகாத்து வச்சுட்டு இருக்கிறாரு, பாதுகாப்பாக உங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரபஞ்சம் இஸ் ஆல்வேஸ் ப்ரொடெக்டிங் யூ, த யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ப்ரொடெக்டிங் யூ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நான் 2வது செய்தி முதல்ல உங்களுக்கு ஒன்று சொன்னேன் இல்லையா, சில பேருக்கு வந்து நமக்கு என்னதான் சுற்றி வாய்ப்புகள் இருந்தாலும் பெருசாக எனக்கு அதில் வந்து ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு 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 விஷயம் உங்களுக்கு இருக்குது, எனக்கு எதுலையுமே ஆர்வம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நம்ம வேணால் இதை கிளாரிஃபை பண்ணலாம். பட் இருந்தாலும் அடுத்த செய்திகளை பொறுத்தே நமக்கு புரிஞ்சிடும் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது. த ஹெர்மிட், அதே தான், அவங்களுக்கு எதுலையுமே விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தெரிய வராங்க. அடுத்தபடி த வேர்ல்டு. இப்போ புரியுது. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, த ஹோம். சில பேர் வந்து கடல் தாண்டி போகிறது, கடல் தாண்டி வீடு வாங்குறது, கடல் தாண்டி வந்து உங்கள் ஊர்லேயே நீங்கள் வீடு வாங்குறது, உங்கள் ஊர்லேயே வீடு கட்டுறது, அதுதான் இந்த வேர்ல்டு. ஸோ சம்திங் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அத்தியாய வாழ்க்கை முடிந்து விட்டது, அடுத்த அத்தியாய வாழ்க்கை இப்பொழுது நடக்க போகுது, ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் அது ரொம்ப செழிப்பாக இருக்கும். என்றைக்குமே ஒரு டெரோ செய்திகளில் த வேர்ல்ட் வந்துட்டாலே கண்டிப்பாக அது ஒரு அத்தியாயத்தை முடிஞ்சிச்சு, இட்ஸ் ஓவர், முடிஞ்சிடுச்சு, நீங்கள் அந்த கர்மாவை முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ அடுத்த அத்தியாய வாழ்க்கை தொடங்க போகுது, அதுக்கு
நீங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. சில பேர் அது வர வேண்டிய நேரத்தில் வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ 4 ஆஃப் கப்ஸ் வந்து ரொம்ப தெளிவுபடுத்திட்டாங்க. ஸோ 4 ஆஃப் கப்ஸ் வந்து நான் எவ்வளவு முயற்சிகள் போட்டு கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சிருச்சுங்க, எனக்கு இதில் விருப்பமே இல்லை அப்படிங்கிறதும். பட் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னொரு அத்தியாயத்தை உருவாக்கி தராங்க. ஏன்னா இந்த ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் ஹெர்மிட் அப்படின்னு சொல்லும் பொழுது தோல்விகளை சந்தித்தாலும் மன சங்கடங்களை சந்தித்தாலும் சில பேர் வந்து ஹெர்மிட் மோட்டில் போயிடுவாங்க. ஹெர்மிட் மோட்னா தனிமையில் போய் இருந்து எனக்கு இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேண்டாம் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக யோசிப்பாங்க. அதான் இந்த ஹெர்மிட். இட்ஸ் அபவுட் சோல் சர்ச்சிங் அண்ட் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ரொம்ப கவனமாக யோசித்து இனிமேல் சில பேர் உங்களுடைய அடுத்த அத்தியாயத்தை நீங்களே உருவாக்குவீங்க. அந்த இடம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இரண்டாவது, பிரபஞ்சத்தோட இன்டர்ஃபியரன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அவர்கள் அந்த அத்தியாயத்தை உருவாக்கி கொடுப்பார்கள் அப்படிங்கிறதையும் சொல்ல வருது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சு போயிடுச்சு, இது இனிமேல் ஆரம்பம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த முறை ஆரம்பிக்குது. பட் அந்த மேரேஜ் அண்ட் ட்ரீம் ஒர்க் அண்ட் சனி டேஸ் அஹெட் அண்ட் ஹோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த முறை இந்த அத்தியாயம் உங்களுக்கு கைகூடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த வேர்ல்ட் அப்படிங்கும் பொழுது இன்னொரு செய்தி, த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு பி யோர் ஆயிஸ்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் இருக்குது. அப்படின்னா முதல் அத்தியாயம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் தோல்வியில் இருந்திருக்கலாம், சங்கடங்கள், கர்மா, பாடங்கள், அனுபவங்கள், அப்படியே படி மேலே நம்ம அனுபவிச்சிருப்போம். பட் இந்த முறை அந்த அடுத்த அத்தியாயம் வந்து த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு பி யோர் ஆயிஸ்டர் அப்படிங்கும் பொழுது த மேரேஜ், ட்ரீம் ஒர்க் அண்ட் சனி டேஸ் அஹெட், சூரியனே இந்த முறை உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தராங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரொம்ப ஆழமான ஒரு செய்தியாக இருக்குது. குரூப் 3க்கு இந்த பிரபஞ்சம் என்ன அறிவுரை, ஆசீர்வாதம், எச்சரிக்கை அல்லது வேறு ஏதேனும் செய்தி இருக்கா? குரூப் 3க்கு வேறு ஏதேனும் செய்திகள் இருக்கா? பிரபஞ்சம் ஆசீர்வாதத்தால் இவர்களுக்கு இந்த செய்தி வராங்க. நம்ம இவங்களுக்கு பிரபஞ்சம் ஆசீர்வாதத்தால் இவர்களுக்கு குரூப் 3 உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் வருகிறது பாருங்க. கிங் ஆஃப் கப்ஸ், அதே தான் ஆரம்பத்திலே சொன்னது போல உங்களுக்கு ஏதோ சில வாய்ப்புகள் தரப்படுது அப்படிங்கிறது இங்கே கிங் ஆஃப் கப்ஸ் தெரியப்படுது. பட் கிங் ஆஃப் கப்ஸ்ன்னு சொன்னது போல த வேர்ல்ட், நான் முன்னாடியே சொன்னது படி மேலே படி, அடி மேலே அடி அப்படிங்கும் பொழுது இந்த கிங் ஆஃப் கப்ஸ் யூ ஆர் கம்ப்ளீட்லி ஹீலிங். நீங்கள் குணம் அடைஞ்சிக்கிட்டு வரீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய நிரந்தரமான வீடு, அதாவது உங்களுக்கான தயார் செய்த வீடு ஒன்று இனிமேல் கிடைக்க போகுது, அமைய போகுது. அல்லது நீங்களே நான் முன்னாடி சொன்னது போல சில பேர் உருவாக்க போறீங்க, அந்த புது அத்தியாயத்தை உருவாக்க போறீங்க. ஏன்னா ஏதோ சில பாடங்கள் நீங்க கத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது கிங் ஆஃப் கப்ஸ் சொல்லப்படுது. ஸோ மனசு இன்னும் லேசா ஆகிட்டு இருக்கு, சில பேர் குணம் அடைஞ்சிட்டீங்க அண்ட் ரொம்ப மெச்சூர்டா இருக்கீங்க. இந்த முறை நிறைய வாழ்க்கையில பாடம் நான் கத்துக்கிட்டேங்க. ரொம்ப தனிமைனா என்ன, சவால்னா என்ன, அடி மேலே அடினா என்ன அப்படிங்கிறது. பட் கிங் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது குணம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப மெச்சூர்டாக வந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அத்தியாயத்தை நீங்கள் உருவாக்குறீங்க அல்லது பிரபஞ்சமே உங்களுக்கு அந்த அத்தியாயத்தை உருவாக்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது த கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் த வேர்ல்ட் சொல்லப்படுது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, நீங்கள் எதிர்பாராத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுது. ஸோ கிங் ஆஃப் கப்ஸ் இஸ் ஆஃபரிங், ஏதோ ஒரு ஆஃபர், ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வர இருக்கலாம் அப்படிங்கிறது கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் த 4 ஆஃப் கப்ஸ் சொல்லப்படுது. ஸோ குரூப் 3 இதுதான் உங்களுடைய செய்தி. பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, எஸ், வாவ் கடவுளே. ஸோ எஸ் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக ஏதோ ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இங்கே கை கூட போகுது அண்ட் ரொம்ப குதூகலமாக ஆயிடுவீங்க. மனசுக்கு இதமாக இருக்கும், மனசுக்கு ஒரு குதூகலத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ஆமாம் அப்படிங்கிறது பிரபஞ்சமே சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள் குரூப் 3. இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.